லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னை தலைமைச் செயலகத்தில் கோட்டை பாரம்பரிய கட்டடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் 2024ஆம் ஆண்டு புதிய மின்விளக்கு, சோஃபா, நாற்காலி, மேசை, ஏசி உள்ளிட்ட வசதிகளுடன் 1 கோடி ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறையினர் அந்த அறையை புனரமைத்திருந்தனர். தற்போது அறையை மீண்டும் புனரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் இறங்கியுள்ளனர். இதற்காக அறையில் இருந்த மின் விளக்குகள், பிளைவுட், செயற்கை மேற்கூரை, மின்சாதன பொருட்கள், ஏசி உள்ளிட்ட அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன. பழனி கோயில் நில விவகார சர்ச்சையில் அமைச்சர் ரமேஷ் பெயர் அடிபட்டதற்கு அறையில் உள்ள வாஸ்து அமைப்புகள் சரியில்லாததுதான் காரணம் என ஜோதிடர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பிரச்சினைகள் வராமல் இருக்க அறையை வாஸ்துப்படி புனரமைத்து மேசை, நாற்காலி உள்ளிட்டவற்றை திசை பார்த்து போட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி புனரமைப்பு பணிகள் துவங்கி முழுவீச்சில் நடந்து வருகிறது. ஆனால் இதுபோன்ற பணிகளை செய்வதற்கு முன்பு பொதுப்பணித்துறை வாயிலாக பராமரிப்பு பணி ஒப்பந்தம் கோர வேண்டும். அதன்பின்தான் பணிகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் விதிகளை மீறி அமைச்சர் அறையில் புனரமைப்பு பணிகள் நடப்பது தலைமைச் செயலகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.